பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியமிக்க சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஅலா ஆலி முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம். ரொம்ப சிறப்புக்குரிய பராத்துடைய நாளை நம்ம அடைந்து கொண்டிருக்கிறோம். ஷாபானுடைய நடுப்பகுதியில் வரக்கூடிய இந்த பராத் இரவுக்கு பல சிறப்புகள் சுமந்திருக்கு. இந்த இரவுல நீங்க செய்யக்கூடிய தொழுகையை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த தொழுகையை நீங்க எப்ப செய்றீங்கன்னு பாத்தீங்கன்னா இரவு நேரத்துல செஞ்சுக்கலாம். இஷாவுக்கு மக்ரீபுக்கு பின்னாடி இருந்தே நமக்கு இரவு தான். மக்ரீபுக்கு பின்னாடி செஞ்சுக்கலாம், இஷாவுக்கு பின்னாடி செஞ்சுக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இரவு நேரத்துல விழிச்சு செய்வாங்க. உங்களால முடிஞ்சாலும் அப்படி செஞ்சுக்கலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முந்தின நேரங்கள்ல அமல் செய்ய மாட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா பிந்தின நேரங்கள்ல அமல் செய்வாங்க. முதலெல்லாம் விட்டு போட்டு நைட்டு நான் 12 மணில இருந்து இபாதத் செய்ய போறேன் நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு நேரம் இருக்கும்? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் இருக்கும். நைட்டு 12 மணில இருந்து காலையில 5 மணி வரையும் எவ்வளவு இருக்கும்? ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் இருக்கும். இதே இன்னைக்கு மகரீப்ல இருந்து நாளைக்கு 5 மணி வரையும் பாத்தீங்கன்னா எவ்வளவு நேரம் இருக்கும்? உங்களுக்கு 12 மணி நேரம் இருக்கும். அப்ப நீங்க இரவுல வணக்கம் செய்றேன்னு சொல்றவங்க கூட நைட்டு 10 மணிக்கு மேல ஆரம்பிப்பேன், 12 மணிக்கு மேல ஆரம்பிப்பேன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்காதீங்க. நீங்க முந்தின நேரத்துல இருந்து ஆரம்பிங்க. இல்ல என்னால இரவுல எல்லாம் செய்ய முடியாதுன்னா நானே என்ன பண்ணுவேன்னா முந்தின நேரத்துல செஞ்சுட்டு படுத்துருவேன். மகரீப்ல ஆரம்பிச்சு நைட்டு தூங்குற வரை ஒரு 12 மணி 1 மணி வரையுமே என்ன பண்ணுவேன்னா இபாதத் செஞ்சு கொண்டே இருப்பேன். அப்படி செஞ்சுட்டாவே 5-6 மணி நேரம் நம்ம செஞ்சிடறோம். மகரீப்ல இருந்து நைட் 1 மணி வரையும் செய்யும் போது என்ன அது 6-7 மணி நேரம் நம்ம இபாதத் செஞ்சிடறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூங்கிட்டு கூட சஹருக்கு எந்திரிச்சு நம்ம நோன்பு வச்சுக்கலாம். கரெக்டான நேரத்துல நம்மளால செஞ்சுக்க முடியும். ஆலிம்களே சொல்றாங்க மகரீப்ல இருந்து நாளைக்கு ஃபஜ்ர் வரையும் நீங்க இந்த அமல்களை எல்லாமே செய்யலாங்கிறனால நீங்க முந்தின நேரத்திலயும் செய்யலாம், பிந்தின நேரத்திலயும் செய்யலாம். நேரம் இருக்கிறதை பொறுத்து, வேலை இருக்கிறதை பொறுத்து இந்த தொழுகையை தொழுதுக்கோங்க. நான் தெளிவா சொல்லிட்டேன். ஏன்னா நிறைய பேர் கேட்பீங்க, இது 10 மணிக்கு மேல செய்யணுமா, 8 மணிக்கு முன்னாடி செய்யணுமா எல்லாம் கேட்பீங்க. அதனால நான் தெளிவா சொல்லிட்டேன். எப்ப முடியுமோ அப்ப செஞ்சுக்கோங்க, மகரீப்ல இருந்து ஃபஜ்ருக்குள்ள. இப்ப இந்த தொழுகை எப்படி தொழணும்னு பாத்தீங்கன்னா, இது உங்களுக்கு முதல் 2 ரக்காயத்து பாத்தீங்கன்னா தௌபா நஃபில் தொழுவுங்க. தௌபா நஃபில் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பாவத்தை முதல் 2 ரக்காயத் பாத்தீங்கன்னா தௌபா நஃபில் தொழுவுங்க. தௌபா நஃபில் என்ன, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நம்ம வருந்தி தொழுகிறது. இது எந்த நாள்? நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாள். அப்ப அல்லாஹ் என்ன பார்ப்பான்? நம்மளுடைய அமல்களை பார்ப்பான். அதுல நன்மையும் இருக்கும், தீமையும் இருக்கும். நன்மையை பத்தி நம்ம என்னைக்குமே கவலைப்பட தேவையில்லை. ஆனா தீமையை பத்தி நம்ம கவலைப்பட்டுதான் ஆகணும், மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதனால அந்த தீமையை கழித்துக் கொள்வதற்காக பாவ மன்னிப்புக்காக தௌபா நஃபில் 2 ரக்காயத் தொழுதுக்கோங்க. அப்ப முதல்ல 2 ரக்காயத் தௌபா நஃபில் தொழுறீங்க. எப்படி நியத் வைக்கிறீங்க? தௌபா நஃபில் 2 ரக்காயத் கிப்லாவை முன்னோக்கி அல்லாஹு தஆலாவுக்காக தொழுகிறேன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டணும். நார்மலா 2 ரக்காயத் எப்படி தொழுவீங்களோ அப்படியே தொழுவுங்க. ஃபர்ஸ்ட் சனா, அல்ஹம் சூரா, ஒரு துணை சூரா, அப்புறம் ருக்கு சஜ்தா, அதுக்கப்புறம் மறுபடியும் அல்ஹம் சூரா, ஒரு துணை சூரா, ருக்கு சஜ்தா, அதுக்கப்புறம் ஹத்தியாத்தை ஓதி நீங்க என்ன பண்ணணும்? சலாம் கொடுத்துக்கணும். சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும்னா, அதாவது எல்லாம் ஓதி முடிச்சிட்டீங்க, நான் சலாம் கொடுக்க போறேன் அப்படின்னா எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு கடைசியா அந்த நிலையிலேயே உட்காந்து பாவ மன்னிப்பை நீங்க கேட்கணும். யாரெல்லாம் இந்த 1 வருடமா நான் எவ்வளவோ பாவம் செஞ்சிருக்கேன், எல்லா பாவத்தையும் நீ மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு நீங்க வருந்தி கேட்டுட்டு, என்னுடைய அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய இந்த மாதத்துல இந்த நாட்கள்ல என்னுடைய அமல்கள்ல இருக்கக்கூடிய குறைகளை என்னை நீ மன்னிச்சிரு, அந்த பாவத்தின் காரணமாக எனக்கு சோதனையோ தண்டனையோ கொடுத்துறாதேன்னு சொல்லிட்டு நீங்க பாவ மன்னிப்பு கேளுங்க. அல்லாஹ் பாவத்தையும் நன்மையும் பார்க்கக்கூடிய நாள்ல முதல்ல நம்ம கேட்க வேண்டியது இந்த பாவ மன்னிப்பு தொழுகையும் துவாவும் தான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா துவா செஞ்சுக்கிறீங்க. துவா செஞ்சுட்டு சலாம் கொடுத்துறீங்க. சலாம் கொடுத்ததுக்கு பிறகு மறுபடியும், அதாவது தொழுகையை முடிச்சதுக்கு பிறகும் நீங்க துவா செஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம தொழுகையிலையும் அத்தையாத்துல கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகும், அதே மாதிரி தொழுது முடிச்ச கையோடும் நம்ம கேட்கக்கூடிய துவாக்கள் கபுலாகும். நம்ம ஏன் சஜ்தாவுல கேட்க வேண்டாம், ஏன் கேட்கறத பத்தி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நிறைய பேத்துக்கு சஜ்தாவுல துவா கேட்கும் போது குழம்பிருது, இது எத்தனாவது சஜ்தா, எத்தனாவது ரக்காயத்து. அதனால நம்மளுடைய தொழுகையை குழப்பணும்னா நம்மளுடைய தொழுகையுடைய பலன் கிடைக்காம போயிடும். அதனால நீங்க என்ன பண்ணுனா, தொழுகையுடைய சஜ்தாவில விட்டுட்டு ஹத்தையாத்துல மட்டும் நீங்க துவா செஞ்சுட்டு முடிக்கிறீங்க. முடிச்சதுக்கு பிறகு மறுபடியும் நீங்க பாவ மன்னிப்பு கேட்க போறீங்க. ஆனா கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு துவா ஓதிட்டு கேட்க போறீங்க. என்ன துவான்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு இஸ்திகஃபார் சையதுல் இஸ்திகாரா துவா தெரிஞ்சா அதை ஓதலாம். இல்ல எனக்கு சையதுல் இஸ்திகார் துவா தெரியல அப்படின்னா யூனுஸ் நபியுடைய துவா ஓதலாம். எது வேணா ஓதலாம். யூனுஸ் நபி துவா லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், அதுவும் பாவ மன்னிப்புக்காக ஓதுனதுதான். ஆனா முதல் இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா சையதுல் இஸ்திகஃபார் துவா. சையதுல் இஸ்திகஃபார் துவா தான் நீங்க ஒரு முறை ஓதிட்டு உணர்ந்து, இல்ல எனக்கு ஒரு முறை ஓதும் போது அந்த ஒரு தாக்கம் வரலைன்னா ஒரு 3 முறை ஓதுங்க. நான் எப்பயுமே என்ன பண்ணுவேன்னா 3 முறை ஓதுவேன். எனக்கு அதனுடைய அர்த்தம் தெரியும். அர்த்தம் தெரிஞ்சே நம்ம ஓதலாம். நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப சின்ன துவா தான், பார்த்து கூட ஓதிடலாம். நீங்க அர்த்தம் உணர்ந்து 1 முறையோ அல்லது 3 முறையோ நம்ம ஓதிட்டு கண்ணீர் மல்க பாவத்துக்கு மன்னிப்பு கேளுங்க. நீங்க நினைச்சுக்காதீங்க உங்க தேவைகள் கேட்டா மட்டும்தான் அல்லாஹ் கபூல் பண்ணுவான், பாவ மன்னிப்புக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்ட்டு. பாவ மன்னிப்பை வச்சுதான்
நம்ம தேவையே நிறைவேறும். அதனால இந்த பாவம் மன்னிப்பு முதல்ல முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் தௌபா நஃபில் 2 ரக்காத். ரொம்ப சிம்பிளா தான் சொல்லியிருக்கேன். வேற எதுவுமே உங்களுக்கு சந்தேகமே இருக்காது. நம்ம எதுவும் எக்ஸ்ட்ராவே ஓதவே இல்லை. ஒரே இடத்துல கடைசியா ஹத்தியாத்துல துவா மட்டும் செய்யறோம். அப்புறம் முடிச்சதுக்கு பிறகு செய்துல் இஸ்திக்ஃபார் துவா ஓதிட்டு நம்ம துவா செஞ்சுட்டு முடிச்சுக்கிறோம். இது 2 ரக்காத். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அல்லாஹ்விடத்துல சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுங்க. எதுக்கு நம்ம சுக்ரியா நஃபில் தொழுகிறோம்னா, அல்லாஹ் விதியை தீர்மானிக்கக்கூடிய இரவுல நம்ம இருக்கிறோம்னா, கடந்த ஆண்டு அல்லாஹ் என்ன பண்ணிருக்கான் யோசிச்சு பார்க்கணும்ல. போன ஷாபான்ல இருந்து இந்த ஷாபான், போன பராத்ல இருந்து இந்த பராத் வரை அல்லாஹ் எவ்வளவோ நிஹ்மத்துகள் கொடுத்திருக்கான். அந்த நிஹ்மத்துக்கு நன்றி சொல்லுங்க. நிச்சயமாக உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கிற மாதிரி நிஹ்மத்துக்கு நீங்க நன்றி சொல்லும் போது அல்லாஹ் உங்களுக்கு அருட்கொடையை அதிகமா கொடுக்கலாம். பாரு, இந்த அடியான் நான் விதியில எழுதுனத அந்த அடியான் என்ன பண்றான், நன்றி செலுத்துறான். போன வருஷம் நான் உனக்கு எழுதியிருந்தேன், இந்த மாசம் உனக்கு இவ்வளவுதான் சம்பளம், இந்த வருஷம் பூரா நீ இவ்வளவுதான் சம்பாதிப்ப, இவ்வளவுதான் வாழுவ, இப்படிதான் இருப்பேன் நான் எழுதியிருந்தேன். எவ்வளவோ கஷ்டம் இருந்தாலும் கூட அவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றானே, அப்ப அவனுக்கு இந்த வருஷம் எச்சா எழுதுவோம்னு சொல்லிட்டு அல்லாஹ் எழுதுவான். அப்ப நீங்க என்ன பண்ணுவோம், சுக்ரியா நஃபில் 2 ரக்காத் தொழுவீங்க. இதுவும் அப்படிதான். வேற எந்த இதுவும் நடுவுல எக்ஸ்ட்ரா ஓத தேவையில்ல. உங்களுக்கு தெரிஞ்ச துணை சூரா ஓதி நார்மலா 2 ரக்காத் தொழுகிற மாதிரி தொழுது முடிச்சுட்டு கடைசியா தொழுகையுடைய இந்த ஒரு வருடம், போன பராத்ல இருந்து இந்த பராத் வரையும், இல்லாட்டினா போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரையும், இல்ல போன ஷாபான்ல இருந்து இந்த ஷாபான் வரையும், இந்த ஒரு வருடம் எங்களுடைய விதியை நீ எவ்வளவு அழகா தீர்மானிச்சிருந்த தெரியுமா. எங்களுக்கு கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருந்துச்சு, உண்மைதான். ஆனா நீ நல்லது கொடுக்காம நான் இன்னைக்கு இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வுடைய நல்லதை பாராட்டி நீங்க அந்த இடத்துல நன்றி சொல்லணும். நான் என்ன பண்ணுவேன்னா, பொதுவா ஏதாவது பெருசா நல்லது நடந்திருந்தா அதை சொல்லுவேன். இப்போ ஒரு வருஷம் இருக்குன்னா ஒரு வருஷத்துல மறக்க முடியாத நல்லதுன்னு 1-2 நாள் நடந்திருக்கும். நமக்கு டெய்லி நல்லது நடக்குதோ இல்லையோ, வருஷம் பூரா சொல்லும் போது இந்த வருஷத்துல என்ன நல்லது நடந்துச்சுன்னா, இந்த வருஷத்துல எனக்கு இது நடந்துச்சு, இது கிடைச்சிச்சு, இதுக்கு நான் ரொம்ப முயற்சி பண்ணேன், அது எனக்கு நடந்துருச்சு, இல்ல ஒரு பெரிய பிரச்சனையில மாற்ற மாதிரி இருந்தேன், அதுல கடைசி நேரத்துல நான் தப்பிச்சிட்டேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அந்த மாதிரி ஏதாவது ஒரு பெஸ்ட் அவுட் ஆஃப் பெஸ்ட் அல்லாஹ் கொடுத்திருப்பான். அந்த பெஸ்ட் அந்த இடத்துல நீங்க சொல்லி நன்றி செலுத்திட்டு அப்புறம் சலாம் கொடுத்து முடிச்சுக்கணும். தொழுது முடிச்சதுக்கு பிறகு நீங்க என்ன பண்ணணும், அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணும், ஓதிக்கொள்ளணும். இது 3 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்ஹம்துலில்லாஹி அலா குல்லி ஹால் அப்படின்னா, எனக்கு நீ கொடுத்த எல்லாத்துக்குமே எல்லா நிலையிலையும் நான் உன்னை புகழ்றேன்னு அர்த்தம். அப்படின்னா அல்லாஹ் கொடுத்த எல்லாத்தையுமே நம்ம புகழ்ந்து அவனுக்கு நன்றி செலுத்துறோம்னு அர்த்தம். இதை ஓதிக்கணும் 3 முறை. ஓதிட்டு நீங்க என்ன பண்ணணும், இப்ப நீங்க மறுபடியும் அல்லாஹ்விடத்துல நன்றி செலுத்தணும். எப்பயுமே தொழுகையில ஒரு தடவை செலுத்துற மாதிரி தொழுகை முடிச்சதுக்கு அப்புறம் துவா ஓதுனதுக்கு பிறகு நீங்க நன்றி செலுத்தணும். ஒரு 3 முறை நான் சொன்ன இதை ஓதிட்டு நீங்க துவால கேட்டுக்கணும். இவ்வளவு கொடுத்துருக்கேன், அவ்வளவு கொடுத்துருக்கேன், அது செஞ்ச இது செஞ்ச, அதுக்கெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லது, இந்த வருஷமும் நல்லதா கொடுன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்விடத்துல கேட்கிறோம். இது அல்லாஹ் விரும்புறான் நன்றி செலுத்துறத. இப்ப 2வது தொழுகை முடிஞ்சிருச்சு. முதல்ல என்ன தொழுதோம், தௌபா நஃபில். 2வது என்ன தொழுதோம், சுக்ரியா நஃபில். இப்ப பாத்தீங்கன்னா 3வதா ஹாஜத் நஃபில். இப்ப இதுதான் 3வது நம்ம துவாக்கள் ஏற்கப்படுவதற்காக வந்திருக்கோம். அப்ப இது முதல் 2ஐயும் முடிச்சவங்க 3வதா ஹாஜத் தொழுகும் போது அல்லாஹ் மறுக்கவே மாட்டான். அல்லாஹ் எவ்வளவு நமக்கு தேவையை கேட்டாலும் அந்த தொழுகையில கொடுத்துருவான். ஆஜத் நஃபில் எப்படி தொழணும், ஆஜத் நஃபில் பாத்தீங்கன்னா பல விதமா தொழுகலாம். நீங்க நார்மலா 2 ரக்காத் எப்படி தொழுவீங்களோ அதே மாதிரி தொழுதுட்டு நீங்க துவா செய்யலாம். இல்ல நான் தொழுகும் போதே ஒவ்வொரு ரக்காயத்திலும் நான் துணை சூறா அப்படிங்கறத குல்ஹுவல்லாஹு சூறா மட்டும்தான் நான் ஓதுவேன். அந்த சூறாவை 11 முறை ஓதி தொழுக போறேனாலும் அப்படியே தொழுகலாம். ஏன்னா அந்த மாதிரி இருக்கு. இன்னும் சில இடத்துல பாத்தீங்கன்னா குல்ஹுவல்லாஹு சூறா 11 முறை, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நஸ்ர் சூறா 11 முறையை ஓதி தொழுகிறாங்க. இந்த மாதிரி பல விதமா நம்ம ஓதி தொழுகலாம். அதனால உங்களுக்கு ஆஜத் தொழுகை நீங்க எப்படி தொழுதாலும் அது ஏற்றுக்கொள்ளப்படும். நான் பொதுவா ஹாஜத் தொழுகை எப்படி தொழுவேன்னா, அதாவது ஒவ்வொரு ரக்காயத்துக்கும் துணை சூறாவா நான் குல்ஹுவல்லாஹு அது மட்டும் ஓதுவேன். 3 தடவை ஓதுவேன். இது ரொம்ப ஒரு ஈஸியான மெத்தட். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாது, ஈஸியா முடிச்சுக்கலாம். தக்பீர் கட்டுறோம், ஆஜத் நஃபில் 2 ரக்காயத்துன்னு சொல்லிட்டு தக்பீர் கட்டி எப்பவும் போல முதல் ரக்காயத்துல ஓதுறதெல்லாம் ஓதிட்டு அல்ஹம் சூறாக்கு பின்னாடி என்ன பண்றோம், குல்ஹுவல்லாஹு சூறாவை 3 தடவை, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் ருக்கு சஜ்தா முடிக்கிறேன், மறுபடியும் 2வது ரக்காயத்து அல்ஹம் சூறா குல்ஹுவல்லாஹு சூறாவை 3 முறை, அவ்வளவுதான். முடிச்சுட்டு நீங்க என்ன பண்றீங்க, அத்தஹியாத்துல எல்லாம் ஓதி முடிச்சுட்டு சலாம் கொடுக்கறதுக்கு முன்னாடி துவா செஞ்சுக்கிறீங்க. நல்லா புரியுதா உங்களுக்கு? அத்தஹியாத் ஓதி முடிச்சிடுறீங்க. ஓதி முடிச்சுட்டு நம்ம அஸ்ஸலாமு அலைக்கும் நம்ம திரும்பவும் இல்ல, அதுக்கு முன்னாடிதான் நீங்க துவா செய்ய போறீங்க. அந்த சலாம் கொடுக்காம துவா செய்யணும். அப்பதான் நம்ம தொழுகையை முறிக்காம துவா செஞ்ச மாதிரி இருக்கும். அதனால அந்த இடத்துல உட்காந்து துவா செய்றீங்க. என்ன துவா செய்யணும், தௌபாவுக்கு பாவ மன்னிப்பு கேட்டோம், சுக்ரியாவுக்கு நன்றி செலுத்தணும், ஹாஜத்துக்கு என்ன பண்ணும், உங்க துவாவை கேட்கணும். என்னென்ன வேணுமோ இந்த வருஷம் பூரா கேட்டுக்கோங்க, எல்லாம் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற எல்லாத்தையுமே விவராவரியுமா, எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்லிட்டு துவா செஞ்சுட்டு சலாம் கொடுத்து முடிச்சுக்கிறீங்க. முடிச்சதுக்கு பிறகு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, அல்லாஹ்விடத்துல இப்ப ஒரு துவா ஓதிட்டு நம்ம துவா செய்யணும். ஒவ்வொன்றுக்குமே நம்ம துவா ஓதுறோம். ஞாபகம் இருக்கா? தௌபாவுக்கு
அந்த சைதுல் இஸ்திக்ஃபார் ஓதணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சுப்ரியாவுக்கு வந்து அந்த அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அலா குல்லி ஹால் ஓதணும். அப்ப இதுக்கு வந்து நம்ம என்ன ஓத போறோம்னு பாத்தீங்கன்னா ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தன் வ கினா அஸாபன்னார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா ஓதுறோம். இதை ஓதி முடிச்சுட்டு துவா செய்யுங்க. அவ்வளவுதான். ரொம்ப சிம்பிளா இருக்குது. 3 வித தொழுகை. அதுல வந்து பாத்தீங்கன்னா 2 ரக்காய் தொழுகிறோம். 3 வித தொழுகை 2 ரக்காய் தான் தொழுதுக்கிறோம். எல்லாத்தையுமே வந்து சிம்பிளா தான் தொழுகிறோம். துவா மட்டும் எல்லாத்துலயுமே அத்தையாத்துக்கு முன்னாடி ஒரு தடவை கேட்டுட்டு சலாம் கொடுத்ததுக்கு பிறகு ஒரு சின்ன துவா ஓதிட்டு மறுபடியும் நம்ம துவா கேட்டுக்கிறோம். அவ்வளவுதான். இதை முடிச்சா போதும். இதை முடிக்கிறதுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இல்ல. பொறுமையா செய்யுங்க. துவாவை மட்டும் மணிக்கணக்கா கேளுங்க. நல்ல பொறுமையா செய்யுங்க. இன்றைய இரவுடைய எல்லாமே இந்த 3 தொழுகையில் அடங்கிரும். விதி, துவாக்கள் ஏற்கப்படுவது, பாவங்கள் மன்னிக்கப்படுவது, அமல்கள் உயர்த்தப்படுவது, இந்த 4க்குமே இந்த 3 தொழுகை போதும். இதை மட்டும் சிம்பிளா முடிச்சுக்கோங்க. தொழுகை இல்லைன்னா என்ன பண்றோம்னு கேட்டீங்கன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை. நீங்க தொழுகாதவங்களுக்கு மத்த அமல் சொல்றேன், அதை மட்டும் செஞ்சு கொள்ளுங்க. இது ஒண்ணு தொழுகை இல்லாதவங்களுக்கு கடமையானது கிடையாது. இதெல்லாமே உபரியான நன்மைதான். அல்லாஹ்வே போதுமானவன். அடுத்தடுத்து என்ன சூறா ஓதணும், என்ன திக்ரு ஓதணும்னு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க பாருங்க. பார்த்து கையோட இன்னைக்கு அமல் செஞ்சுக்கோங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ச்சியா பாக்குறதுக்காக நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.